நமஸ்தே ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பிரவேஷிகா ஃபஸ்ட் பேப்பரில் எப்படி ஈஸியாக படித்து பாஸ் பண்ணுறது அப்படிங்கிற டிப்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ரோமன் போயம் கொஷின் ஆன்சர்ஸு கொஷின் ஆன்சர்ஸை நல்லா தரோ பண்ணி எழுதி பாருங்கள். ஒரு எஸ்ஸேயில் கூட நம்ம 8 மார்க்ஸோ இல்லை 7 மார்க்ஸோ எடுத்துட முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது எப்படி எழுதியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க் கிடைக்கும். பட் இந்த போயம் கொஷின் ஆன்சர்ஸுங்கையில் அதுக்குரிய ஆன்சர் இருந்துச்சுன்னா நிச்சயமாக 2 மார்க்ஸ் போட்டுருவாங்க. அதனால் அதை நல்லா எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செகண்ட் ரோமன் கவி பரீட்சை, அதுலேயும் நான் 3 இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். மைத்திலி சரங்குப்த், மாக்கல்நாத் சதுர்வேதி, சுமதீந்திரா. தேர்டு ரோமன் போயம் எஸ்ஸே யசோதரா கா விலாப், கலம் ஆஜ் உன்கி ஜெய்போல். இது ரெண்டுமே என்னோடய சேனலில் நான் ஈஸியாக எழுதி டீச் பண்ணியிருக்கேன். அதை பயன்படுத்தி படிங்க, ஈஸியாக இருக்கும். ஃபோர்த் ரோமன் போயம் இஆர்சி, இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 போயத்துக்கு நல்லா தரவு பண்ணுங்கள். ஃபிஃப்த் ரோமன் உருது போயம் இஆர்சி, மஜ்ஹப் நஹி ராக் குர்பானியோங், இது ரெண்டும் படித்தா போதும். இந்த டாப்பிக்கில் மெமரி போயம் கட்டாயமாக நல்லா மெமரி பண்ணி எழுதி பாருங்கள். ஒரு 2 டேஸ்க்கு ஒரு போயம்னு படித்தா கூட 10 போயத்தை ஈஸியாக தரவு பண்ணிடலாம் எக்ஸாம்குள்ளே. செவன்த் ரோமன் ப்ரோஸ் ஸ்மால் கொஷின்ஸ் வந்து 1 to 7 லெசன்ஸ்க்கு நல்லா தரவு பண்ணுங்கள். இதுவும் ஒரு 3 லைன்ஸ் இந்த மாதிரி ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்குது. ப்ரோஸ் எஸ்ஸேயை பொறுத்த வரைக்கும் 3 பச்சே, பேச்சாரா பலா ஆத்மி, இந்த 2 எஸ்ஸையும் நல்லா தரவு பண்ணுங்கள். இந்த ரோமன்ஸை மட்டும் நான் இந்த ரோமன்ஸ்லலாம் நான் என்னென்ன இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்கணும் அதை மட்டும் திரும்ப படித்து நல்லா தரவு. வேறு எந்த ரோமன்லையுமே நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம். இந்த ரோமனை மட்டுமே படித்து எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு 50லேருந்து 60க்குள்ளே நல்ல மார்க் எடுக்க முடியும். இதை தாண்டி நீங்கள் வேறு எதையுமே படிக்க வேண்டியதில்லை. இதை மட்டும் நல்லா எழுதி பாருங்கள், படிங்க. ஸ்கந்தா ஹிந்தி யூடியூப் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. தேங்க்யூ, தன்யவாத்.